ஹாய். இன்னைக்கு கேள்வி வந்து ஒரு கோடில் வந்து ஃபேக்குன்ற வார்த்தை வந்து 4286ன்னு குறிச்சிருக்கிறாங்க. கிட்ஸுன்ற வார்த்தை வந்து 3877 குறிச்சிருந்தா கேவோட நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக ஏபிசிடி மாதிரி வரல, ஓகேங்களா? ஏபிசிடி மாதிரி வரல. ஏன்னா இப்போ ஏக்கு வந்து அவங்க 2 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏக்கு 1 வரணும். சரி, 1 + 1 2ன்னு கூட நம்ம லாஜிக் படி எடுத்துக்கிட்டாலும், ஓகேங்களா? எஃப்க்கு வந்து இட் இஸ் 6. லாஜிக் படி பார்த்தீங்கன்னா 6 வரணும். ஆனால் இங்கே 4 தந்திருக்காங்க. ஸோ எந்த லாஜிக்குமே இங்கே அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டுத்தில் ஃபேக்கு, கிட்ஸு, ஓகேங்களா? ஃபேக்கு, கிட்ஸு இதில் காமனாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா கே மட்டும்தான் காமனாக இருக்குது. இங்கே எஃப்ஏஇ இருக்குது, இங்கே ஐடிஎஸ் இருக்குது, காமனாக எதுவுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல கே வந்து 8 இருக்குது, இந்த இடத்துல கே 3 இருக்குது. ஸோ காமன் வேர்டு தந்துருந்தாங்கன்னா, 2 இது காமனாக இருக்குது அப்படின்னா இந்த நம்பரில், ஓகேங்களா, 4286 ஒரு இதுக்கு, இன்னொன்று வந்து 3877 இருக்குது. இதில் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். 8 தான் காமனாக இருக்குது, ஓகேங்களா? இதில் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். 8 தான் காமனாக இருக்குது. ஸோ கேவோட கோடு வந்து 8 அப்படின்னு அர்த்தம். கேவோட கோடு வந்து 8ன்னு அர்த்தம்.